ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஜே கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான அடை செய்ய போகிறோம். இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு பவுலில் 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, அதுக்கப்புறம் 2 கரண்டி கடலைப்பருப்பு, 2 கரண்டி உளுந்தம்பருப்பு, 2 கரண்டி பாசிப்பருப்பு, 2 கரண்டி துவரம்பருப்பு எல்லாமே போட்டு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு எடுத்து தனியாகவே ஊற வச்சுட்டுருக்கேன். இப்போ நல்லா ஊறிடுத்து இதை நாம் கெட்டியாக கல் உப்பு சேர்த்து குறப்பாக அரைச்சிக்க போகிறோம். 2 ட்ரிப்பாக அரைச்சிக்கிறேன். எனக்கு அரைச்சி மொத்தமாக சேர்த்துட்டு மிக்சியை மட்டும் கொஞ்சம் அலம்பி ஒட்டிக்கலாம். இது கெட்டியாக தான் இருக்கணும். மாவு தோசை பதத்துக்கு இருக்கக்கூடாது. இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இது கூட நம்ம முருங்கை இலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கிடைக்கல, அதனால் நான் ஆனியன் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். இப்போது நான் தனியாக ஊற வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பை புழிஞ்சு இதில் போட்டுக்க போகிறேன். இது தோசை ஊற்றும் போது அவ்வளோ நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையை நல்லா பொடியாக கையாலே கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதையும் இதோட சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காய பவுடர். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போயே சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுறணும். பரங்கிக்கொட்டை இருந்தால் தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி இதோடு போட்டும் தோசை ஊற்றலாம், அடை ஊற்றலாம். சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை போட்டு நல்லா கலக்கிடுங்க. தோசைக்கல்ல சூடாக எடுத்து 2 கரண்டி எடுத்து ஊற்றிட்டு தட்டணும். அப்படியே கரண்டியை வச்சு அப்படியே கார்னர்லாம் இழுத்துட்டே போனோம்னா ரவுண்ட் ஷேப்புக்கும் வந்துடும். அட்டகாசமான அடை ஊற்றியாச்சு. நல்லா ஒரு சைடு நல்லா வேகட்டும். சென்டரில் ஒரு குழி போட்டு எண்ணெய் விட போகிறோம். தோசை கரண்டியாலே லேசாக அப்படி குளிச்சுக்கிண்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு சுற்றி வர எண்ணெய் ஊற்றிடுவோம். ஒரு சைடு வெந்தோன்னா திருப்பி போடுவோம். முறுமுறுன்னு இருக்கும். நல்லா டேஸ்டான உங்கள் காலத்தில் செஞ்சு பாருங்க. இதுக்கு அவியல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். அதையே தொட்டுன்னு சாப்பிட்லான்னு ரெடி பண்ணியாச்சு. இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். அதான் மாவு கெட்டியாக தான் இருக்கணும். நம்ம தான் அதை நல்லா இழுத்து ரவுண்டு ஷேப்புக்கும் முருகலாக வர்றதுக்காக மெல்லிசாவும் இழுக்கணும். ரெடி ஆகிடுத்து. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்க. தேங்காய் சட்னியோட ஒரு சுவையான முறுமுறு அடை ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட்டி ஜே கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.